ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் 6 பார்க்கலாம். ஊராட்சி அமைப்புகள், இதோட பகுதி 9 இதோட வரலாற்று பின்னணின்னு பார்த்தோம்னா, பண்டைய கால இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டதை மனநூல் அர்த்த சாஸ்திரம் வாயிலாக அறிகின்றன. இந்தியாவில் கிராம சுயாட்சி முறை சோழர் கால நிர்வாகத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது. சோழர் காலத்தில் கிராம மன்றங்களுக்கான உறுப்பினர்கள் குடவோலை முறையில் சோழர் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. சங்ககால முறையில் மன்றம், பொதியில், தக்கோர் போன்ற அமைப்புகள் இருந்தன. இதில் மன்றம்ங்கிறது கிராம ஆட்சியினை கவனித்து கொண்டவர். பொதியில் கிராமத்தின் பொதுமன்றங்கள் இது மரத்தடியில் அமர்ந்து செயல்பட்டது. தக்கோர் எனப்படுவர் உள்ளாட்சி அமைப்புகளோட உறுப்பினர்கள் ஆவர். இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கிராம உள்ளாட்சி மன்றங்களை 1830 முதல் ஆங்கில அரசாங்கத்தில் பணியாற்றிய சார்லஸ் மெட்காஃப் குட்டி குடியரசு என பாராட்டினார். 1842 வங்காள மக்கள் சட்டமே இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டமாகும். நகராட்சி அமைப்புகள்னால் சென்னையில் 1688 முதல் நகராட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. பம்பாய் 1772, கல்கத்தா 1793. லாரன்ஸ் பிரபு 1864 இந்திய மக்களின் உள்ளாட்சி நிர்வாக திறமையை பாராட்டினார். 1870 மேயோ பிரபு பொது சுகாதாரம், பொதுப்பணித்துறைகளில் அதிகார பரவலை அறிமுகப்படுத்தினார். 1882 அரசு பிரதிநிதி ரிப்பன் பிரபு தலசுயாட்சியை அறிமுகப்படுத்தினார். இது நகரம்னா நகரசபை, தாலுகா, கிராமம் அதாவது உள்ளாட்சி கழகம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தலசுயாட்சி தீர்மானம் தலசுயாட்சியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு 1990 லாகூரில் ஐஎன்சி மாநாடு பஞ்சாயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை சொல்லியிருப்பாங்க. 1935 அரசு சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்பு முறை உருவாக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் பற்றிய நமது கனவை நாம் பார்த்தால், அதாவது உண்மையான ஜனநாயகம் உணரப்பட்டால் தாழ்மையான மற்றும் தாழ்ந்த இந்தியரை சமமாக இந்தியாவின் ஆட்சியாளராக நிலத்தில் மிக உயரமானவர்களாக கருதுவோம்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் குழுக்கள், அதாவது இப்போ பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட குழுக்கள்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, 1952 சமூக மேம்பாட்டு திட்டம், 1953 தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம். இது ரெண்டுத்தையும் ஆராயறதுக்காக 1957 ஜனவரி 16 கொண்டு வரப்பட்டது. இதோட அறிக்கை 1957 நவம்பர் 24 சப்மிட் பண்ணுறாங்க. 1958 ஜனவரியில் தேசிய மேம்பாட்டு குழு இதோட அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. இக்குழு அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அதாவது பல்வந்த்ராய் மேத்தா குழுவை பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட மகா சாசனம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதோட பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைச்சிருக்கும். கிராம பஞ்சாயத்து, கிராமம், நேரடி தேர்தல், பஞ்சாயத்து சமிதி, வட்டாரம், ஜில்லா பரிஷத், மாவட்ட அளவு, இது ரெண்டுமே மறைமுக தேர்தல். 1959 அக்டோபர் 2 சுதந்திர இந்தியாவோட முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நாகூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. செகண்ட் 1959 ஆந்திராவில், 1960 பெரும்பாலான மாநிலங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் 2 அடுக்கு முறை, ராஜஸ்தானில் 3 அடுக்கு முறை, மேற்கு வங்காளத்தில் 4 அடுக்கு முறை. அடுத்து அசோக் மேத்தா குழு 1977 பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்காக 1977 டிசம்பர் மாதத்தில் அசோக் மேத்தா தலைமையில் ஜனதா தள அரசாங்கம் இந்த அசோக் மேத்தா குழுவை கொண்டு வந்தது. 1978 132 பரிந்துரைகள் அறிக்கையாக சமர்ப்பித்தது. இவங்க 2 அடுக்கு முறை தான் சொல்லியிருப்பாங்க. ஜில்லா பரிஷத், மண்டல பஞ்சாயத்து. ஜில்லா பரிஷத்னா மாவட்ட அளவில் உருவாக்கப்படுவது. மண்டல பஞ்சாயத்துனா 15,000 முதல் 20,000 வரை மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனித்தனி குழுக்களாக உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் பங்கேற்க வேண்டுங்கிற பரிந்துரையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்து ஜிவிகே ராவ் குழு 1985 திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாகத்திற்காக ஜிவிகே ராவ் என்பவரின் தலைமையில் 1985 குழு அமைக்கப்பட்டது. இது 2 முக்கிய முடிவுகள் இதன் மூலமாக கொண்டு வரப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அதிகார வர்க்கமாகிவிட்டது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மேம்பாட்டு பணிகளில் இருந்து விலக்கி சென்று விட்டது. இதோட பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா, மாவட்ட வளர்ச்சி ஆணையர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். இவர் ஜில்லா பரிஷத்தின் ஆட்சித் தலைவராக செயல்படுவார். மேலும் இவர் மாவட்டத்தில் அனைத்து வளர்ச்சி துறைகளுக்கும் பொறுப்பாக இருப்பார்னு சொல்லிட்டு இவங்களோட பரிந்துரை சொல்லியிருப்பாங்க. ஹனுமந்த்ராவ் குழு 1984 மாவட்ட திட்டங்களிலிருந்து வேறுபட்ட பரிணாமத்தை இக்குழு பரிந்துரைத்தது. இதெல்லாம் என்னன்னு இதெல்லாம் வருஷம் மட்டும் பார்த்துக்கலாம். தந்த்வாலா குழு 1978, எல்எம் சிங்வி 1986. 1986 ராஜீவ்காந்தி அரசாங்கத்தினால் ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு மீண்டும் முக்கியத்துவம் வழங்க எல்எம் சிங்வி குழு உருவாக்கப்பட்டது.
இவங்களோட பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்துக்கு அதிக அளவிலான நிதி வசதிகளை வந்துட்டு செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் துங்கன் குழு 1988 மாவட்ட திட்டத்திற்கான அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்க குழு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த துங்கன் குழு. இவங்களோட பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகாரம் வழங்க வேண்டும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் 5 வருட கால அளவில் தேர்தல்கள் மூலம் புதுப்பிக்கப்பட வேண்டும். 6 மாதத்திற்கு மேல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கலைக்கப்பட்டு இருத்தல் கூடாது. மாவட்ட ஆட்சியர் ஜில்லா பரிஷத்தின் செயல் அலுவலராக இருத்தல் வேண்டும். காட்கில் குழு 1988 காங்கிரஸ் அரசாங்கத்தினால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கான கொள்கை மற்றும் திட்டங்களை வரையறுக்க குழு ஏற்படுத்தப்பட்டது. இவங்களோட பரிந்துரைகள்னு பார்த்தோம்னா, SC ST மற்றும் பெண்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். கிராமம், தொகுதி, மாவட்டம்னு சொல்லிட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வழங்குதல். இந்த குழுக்களோட வருஷங்கள் என்னன்னு பார்த்துக்கணும், ஏன்னா அது மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கேட்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதற்கு நடைமுறை அங்கீகாரம். LM சிங்வி குழுவின் பரிந்துரைகளின்படி 1989 ஜூலையில் ராஜீவ்காந்தி அரசு 64வது சட்டத்திருத்தத்தோட மசோதாவினை மக்களவையில் அறிமுகப்படுத்தினது. இது ஆகஸ்டில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை வந்துட்டு இதை நிராகரித்து விட்டது. நவம்பர் 1989 பதவியேற்ற VP சிங் அரசு 1990 செப்டம்பரில் மக்களவையில் அறிமுகப்படுத்திய போது VP சிங் அரசு கலைக்கப்பட்டதால் மசோதா காலாவதியாகிவிட்டது. PV நரசிம்மராவ் அரசு 1991 செப்டம்பரில் மக்களவையில் 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செஞ்சது. இது வந்துட்டு 1992 டிசம்பர் 12 நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் டிசம்பர் 23 1992 நிறைவேற்றப்பட்டது. சட்ட மசோதா 17 மாநில சட்டமன்றங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1993 ஏப்ரல் மாதத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். PV நரசிம்மராவ் அரசு 73வது சட்டத்திருத்தம் மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட வேறு பெயர்கள்லாம் மத்திய இந்தியாவில் பஞ்ச மண்டலங்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பீகாரில் கிராம ஜனபதங்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ராஜஸ்தானில் பஞ்ச குலங்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இப்போ 73வது சட்டத்திருத்தம் 1992 பார்த்தோம்னா, ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஊராட்சி அமைப்புனா பஞ்சாயத்து ராஜ் தலைப்பு பகுதி வந்துட்டு 9 சேர்க்கப்பட்டது. ஆர்டிக்கல் 243 243 வரைக்கும் 29 துறைகளோட பொறுமைகளை கொண்ட இந்திய அரசமைப்பில் 11வது அட்டவணை சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த சட்டத்திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 40வது சரத்திற்கு செயல் வடிவம் கொடுத்துள்ளது. 73வது சட்டத்திருத்தம் ஏப்ரல் 24 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. இந்த 40வது சட்டத்திருத்தம் எதில் இருக்குன்னா DPSPயில் வந்துட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்கான இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். பஞ்சாயத்து ராஜோட பதவிக்காலம் வந்துட்டு 5 வருஷம். இதில் 243E வந்துட்டு குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டனா 1994 வந்துட்டு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ கிராம ஊராட்சின்னு பார்த்தோன்னா, கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது. கிராம ஊராட்சி அரசுக்கும் மக்களுக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறது. இதில் 5லேருந்து 15 வார்டுகள் இருக்கும். இங்கே நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. துணைத்தலைவரோட தேர்தல் வந்துட்டு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம். ஆய்வாளர், மாவட்ட ஆட்சியர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட அடித்தளமாக விளங்குவது வந்துட்டு கிராம ஊராட்சி தான். தமிழ்நாட்டில் தோராயமாக 12,620 கிராம ஊராட்சிகள் உள்ளன. ஒரு ஆண்டுக்கு 4 முறை கிராம சபைக்கு நடத்தப்படணும். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. தமிழ்நாட்டில் 2022 முதல் 6 முறை கிராம சபை கூட்டம் வந்துட்டு கூடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி 4, அது கூட சேர்த்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தையும் நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தையும் சேர்த்து இப்போ நம்ம 6 முறை கிராம சபை கூட்டம் நடத்தப்படுது. ஊராட்சி ஒன்றியம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியமாகும். கவுன்சிலர் வந்துட்டு நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. குறைந்தபட்ச மக்கள் தொகை 5000 ஆகும். நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதை BDO. தமிழ்நாட்டோட ஊராட்சி ஒன்றியம் 2023 படி 388 இருக்குது. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 20 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூரில் சேர்த்து மொத்தமாக 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளது.
மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 50,000 மக்கள் தொகைக்கு அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குது. பெசா ஆக்ட் 1996 டிசம்பர் 24 பெசா ஆக்ட் இயற்றப்பட்டது. இந்தியாவில் திட்டமிடப்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு பாரம்பரிய கிராம சபைகள் மூலம் சுயராஜ்யத்தை உறுதி செய்வதற்காக இந்திய அரசு இயற்றிய சட்டமாகும். இந்தியாவில் திட்டமிடப்பட்ட பகுதிகள் மொத்தம் 10 உள்ளது. அது ஆந்திரா, ஹிமாச்சல், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிஷா, குஜராத். பகுதி 9க்கான விதிகள் பழங்குடியினர் சட்டத்தோட முதுகெலும்பாக இருக்குது. இதான் உங்களுக்கு இதில் போடப்பட்ட குழுக்கள். நகராட்சி அமைப்புகள் பகுதி 9 A 74வது சட்டத்திருத்தம் 1992 74 சட்டத்திருத்தம் நகராட்சி அமைப்புகள் என்னும் பகுதி 9A ஆர்டிகல் 243P 243ZG வரைக்கும் இந்திய அரசு அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. 12வது அட்டவணையில் சேர்த்துள்ளது. நகர்பாலிகா நகர்ப்புற பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நடத்தப்படும் அரசை குறிக்கிறதா நகர்பாலிகா. இது 1993 ஜூன் 1 நடைமுறைப்படுத்தப்பட்டது. நகராட்சி அமைப்புகளுக்கான ஆர்டிகல்ஸ். தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் 37 மாவட்ட ஊராட்சிகள் உள்ளன. சென்னை தவிர அனைத்து மாவட்டத்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு உள்ளது. 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை 42% நகர்ப்புறங்களிலே வசிக்கின்றனர் சொல்கிறாங்க. பேரூராட்சி நகர உள்ளாட்சி அமைப்புக்கூட அடித்தளமாக விளங்குவதுதான் பேரூராட்சி. 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. அது 1000க்கும் அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. பேரூராட்சியோட தலைவரும் உறுப்பினரும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பதவிக்காலம் 5 வருஷம். நிர்வாகம் செயல் அலுவலர். தமிழ்நாட்டில் மொத்தம் 490 பேரூராட்சிகள் உள்ளன. நகராட்சி 1,00,000க்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டதாக இருக்குது. நகரசபை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரடி தேர்தல். பதவிக்காலம் 5 வருடம். நிர்வாக நகராட்சி ஆணையர். தமிழ்நாட்டில் மொத்தம் 139 நகராட்சி அமைப்புகள் உள்ளது. நகராட்சியோட தலைவராக பெரியார் இருந்திருக்காரு. அதான் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1917 ஈரோடு நகராட்சி பெருந்தலைவராக பதவி வகித்தார். குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதியை 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடியதை முதல் முறையாக செயல்படுத்தியார்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். மாநகராட்சி 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை உள்ளது. மாநகராட்சி நகர உள்ளாட்சி அமைப்பு மேலடுக்குன்னு கருதப்படுது. தலைவர் மேயர். நகர தந்தை என அழைக்கப்படுகிறார். நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. துணை மேயர் மறைமுக தேர்தல். பதவி நீக்கம் 2/3 பங்கின் மூலமாக சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. நிர்வாக தலைவர் மாநகராட்சி ஆணையர். அவர் IAS அதிகாரியாக இருக்கார். சென்னை மாநகராட்சி கட்டிடத்தோட பெயர் ரிப்பன் கட்டிடம் என அழைக்கப்படுகிறது. மொத்தமாக நம்மக்கிட்ட 25 மாநகராட்சி உள்ளது. கூட்டுறவு அமைப்புகள் 9B பகுதி 9B சரத்து 243 ZM ZHலிருந்து Z243 ZT வரைக்கும் கூட்டுறவுகளின் தன்னாட்சி மற்றும் ஜனநாயகம் செயல்பாட்டை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு நிர்வாகத்தின் பொறுப்புகளையும் உறுதி செய்கிறது. இப்போ கூட்டுறவு அமைப்புகளுக்கான ஆர்டிகல்ஸ் இதுதான். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.